ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தால் என்னால் கன்சீவ் ஆக முடியுமா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்கிறாங்க, கன்சீவ் ஆக முடியாது, ரொம்ப கஷ்டம், கன்சீவ் ஆனாலும் நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் சிம்பிளாக சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களால் கண்டிப்பாக கன்சீவ் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் பிசிஓடியை தாராளமாக ஓவர் கம் பண்ண முடியும். இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக ப்ரெக்னென்சிக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நம்ம பீரியடை ஃபஸ்ட்டு ரெகுலர் பண்ணணும். ஏன்னா பீரியட் ரெகுலராக இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ரெக்னென்சி ஆக முடியும், அதாவது நம்மளால் கருத்தரிக்க முடியும். ஸோ ப்ரெக்னென்சியை நிற்க வைக்கணும்னா பீரியடை எப்படி ரெகுலர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு நம்ம கரெக்டான ஃபுட்டு சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் ஹைட்டுக்கான வெயிட்டையும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது உங்கள் டாக்டரால் உங்களை ஈஸியாக ப்ரெக்னென்சிக்கு ஹெல்ப் பண்ண வைக்க முடியும். அதாவது உங்கள் ஓவலேஷன் டைம் எப்போ வருது, உங்கள் கருமுட்டை எப்போ வெளியே வருது, எப்போ எப்படி சேர்ந்துருந்தால் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக தாராளமாக ஆகும், அதில் டவுட்டே இல்லை. அதுக்கு நம்ம பீரியடை நம்ம ரெகுலர் பண்ணாவே போதும். முட்டை வளர்ச்சின்னு சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பீரியட்ஸ் ரெகுலராக வர்றதுக்கும் அதுதான் காரணம். பீரியட்ஸ் இர்ரெகுலராக, அதாவது வராமலே இருக்கிறதுக்கும் சரியாக வராமல் இருக்கிறதுக்குமே இதுதான் காரணம். ஏன்னா எல்லாருக்கும் கருமுட்டை வளர்ச்சின்னு சொல்கிறது பீரியடான டே 1லேருந்து 15, அதாவது 13லேருந்து 18 நாளைக்குள்ளே, அதை மிட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. 2 வாரம், அதாவது பீரியடு 2 வாரத்துக்குள்ளே கருமுட்டை பெருசாக வளரணும். கருமுட்டை பெருசாக வளரும் போது, அதாவது கருமுட்டை வெளியே வர டைமில் சேர்ந்து இருக்கும்போது ப்ரெக்னென்சி நிற்கும். இது நார்மல். ஏன் இது பிசிஓடி இருக்கும்போது மட்டும் நடக்க மாட்டேங்குது, ஏன் ரெகுலராக பீரியட் வர மாட்டேங்குது அப்படின்னா, நிறைய கருமுட்டை இருக்க வேண்டிய இடத்துல ஒரு கருமுட்டை மட்டும் பெருசாகவே வளராது. எல்லா கருமுட்டையும் சின்ன சின்னதாகவே இருக்கும். அது சின்ன சின்னதாகவே இருக்கும்போது, அதாவது ஒன்று கூட பெருசாக வளரலை அப்படின்னா கருமுட்டையும் வளரலை, முட்டையும் ராப்சர் ஆகலை. முட்டை இல்லாத போது ப்ரெக்னென்சி மட்டும் எப்படி நடக்கும்? அப்படி இருக்கிறதுனால இர்ரெகுலர் பீரியட் வரும். ப்ரெக்னென்சி நிற்கிற சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா எக் இருந்தால் தானே ஸ்பெர்மால் உள்ளே போக முடியும், அப்போ தானே ப்ரெக்னென்சி நடக்கும். அப்படி எக்கும் ஸ்பெர்மும் மீட்டே ஆகலைன்னா எப்படி ப்ரெக்னென்சி வரும்? ஸோ டாக்டர் என்ன ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு கருமுட்டை வளர்ச்சிக்கு தான் ஃபஸ்ட்டு டாக்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க. கருமுட்டை வளர்ச்சி எப்படி நடக்குதுன்னு ஸ்கேனில் பாலிகுலர் ஸ்டடி பண்ணி சொன்னால் தான் எந்த நாளைக்கு கருமுட்டை வளர்ச்சி வருது, எந்த நாளில் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போ பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு கருமுட்டை ஃபஸ்ட்டு கரெக்டாக வளருதான்னு பார்ப்பாங்க. கருமுட்டை கரெக்டாக அந்த 2 வாரத்துக்கு, அதாவது பீரியட்ஸை 2 வாரத்துக்குள்ளே கரெக்டாக ஆகுதா, கர்ப்பப்பையும் கரெக்டான லெவலில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது பாலிகுலர் ஸ்டடி ஆகட்டும், இல்லை இன்ஜெக்ஷன் மெடிசன் டாக்டரால் நமக்கு கரெக்டாக கொடுக்க முடியும். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னா, உங்கள் வெயிட்டை நீங்கள் கரெக்டான லெவலில் வச்சுக்கணும். உங்கள் ஹைட்டுக்கான வெயிட்டை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். 2வது என்னென்னா, பீரியட் ரெகுலராக வருதான்னு நீங்கள் ஒரு மென்சுரல் டைரி வச்சுக்கணும். ஒரு மென்சுரல் கேலண்டர்னால் என்னென்னா, இன்றைக்கி இந்த நவம்பர் மாதம் இந்த தேதியில் எனக்கு பீரியட் இவ்வளோ டேஸ் இருந்துச்சு, அப்புறம் டிசம்பர் மாதம் வேறு தேதியில் எனக்கு இவ்வளோ டேஸாக எனக்கு பீரியட் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சு உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லணும். அப்போது டாக்டருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, இவங்களுக்கு ஒரு மாதத்தில் 30 நாளில் கரெக்டாக இவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகலை, 40-50 நாளுக்கு ஒருக்க தான் இவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் டாக்டருக்கு கிடைக்கும். அப்படி டாக்டருக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முக்கியமாக நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது, உங்களுக்கு எப்போ பீரியட் வருது அந்த டேட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மென்சுரல் டைரியை மெயின்டைன் பண்ணுங்கள், எவ்வளோ டேஸுக்கு பீரியட் வருதுன்னு பாருங்கள். 2வது, உங்கள் வெயிட்டை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஜங்க் ஃபுட்டு நிறைய அவாய்ட் பண்ணுங்கள். சுகர் ஃபுட், அப்புறம் சோடா. ஏன் இந்த சுகர் ஐட்டம் அவாய்ட் பண்ணணும்னா, இன்சுலின் லெவல் அதிகம் ஆக ஆக ப்ராப்ளம் தான். ஆல்ரெடி பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு வெயிட் அதிகமாகவே ஆக சான்ஸ் இருக்குது. அதில் இந்த சுகர் ஃபுட் அதிகமாக எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரகிள் படுத்தும். ஸோ நீங்கள் அதிக ஜங்க் ஃபுட்டு சாப்பிடும்போது, ப்ராசஸ் ஃபுட்டு சாப்பிடும் போதும் பாடி ஃபேட் ஜாஸ்தியாகும், வெயிட் எகெயினும் இருக்கும், இன்சுலின் லெவலும் பாதிக்கும். அட் சேம் டைம் பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகும், ப்ரெக்னென்சி பிளான் பண்ண முடியாமலே போகும். அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன திங்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணாலே, அதாவது சின்ன விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் இருந்தாலே நம்ம கண்டிப்பாக ப்ரெக்னென்சியை அச்சீவ் பண்ண முடியும்.
பிசிஓடி இருக்கிறவங்க வந்து ரொம்ப நாளாக பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, நேச்சுரலாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப தின்னாக இருப்பாங்க, அதாவது ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. இப்போ வெயிட் எகெயினாக இருக்கிறவங்க வந்து டாக்டர் கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா டாக்டர் அவங்கள வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் தின்னாக இருக்கிறவங்க, அதாவது 40-45 கிலோ இருக்கிறவங்களுக்கு கூட பிசிஓடி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ரொம்ப கஷ்டம். அதனால் பாலிக்ளோ ஸ்டடிக்கு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதையும் மறந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். முடிஞ்ச வரை உங்கள் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் பீரியட் ரெகுலர் ஆகும், ப்ரெக்னெண்ட்டும் ஆக முடியும். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன்.